நல்லா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்க வந்து இன்னும் செம்மையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும் போது ரோட்ல ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து பாக்குறா. சோ அது பார்த்ததும் அதுல யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனர்ல இருக்காங்க. சோ அந்த பேனரை பார்த்துட்டு அவன் நினைக்கிறா செம்ம கிராண்ட் ஜோடிலாம் போட்டு செம்மையாக தான் இருக்கு அந்த பேனர். அதை பார்த்துட்டு அவ நினைக்கிறா நம்ம இவ்வளோ அழகான ஜோடிலாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் பிலிம்ஸ், பைலட் பிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ் அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அதே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது. அது கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு, எங்க போனாலும் அவங்க வீட்டுக்கு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ முன்னங்க ஒரு கேரக்டர் பண்ண, அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவியா உங்களை வந்து நம்ம ஹீரோயினாலாம் காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னியை சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்க வர வச்சிருக்கிறது நீங்க தான். மீடியா, மக்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துதான் எனக்கு இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. So I'll keep entertaining you all கண்டிப்பா until the last breath. இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரோட மனசுல இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டரா கண்டிப்பா எல்லாரோட மனசுல இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீரமாரி மிளகு March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. And it was amazing working with Nati sir, Rishikant and எனக்கு எல்லாரும் நடிக்கிறதுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லை. பட் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மொமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் டே டு ஹியர் இங்க வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதை சொல்றதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கையை என்னைக்குமே விட்டக்கூடாது. யூ ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you on this. சாரி, நான் வந்து தளபதி ஃபேன்ன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேர்ல கொஞ்சம் பெருசா. ஸோ சாரி, போர் வச்சுருந்தா சாரி. தேங்க்யூ, பாய்.
தேங்க்யூ காவ்யா, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் மேலும் கிடையாது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா பெட்டை வந்து அந்த கதையை சொல்லும் போது தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கதை சொல்ல போகிறான்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம எப்போ வெயிட் பண்ணோம். அங்கே போய் கதை ஆரம்பித்து சொல்லணும்னா அந்த சில படங்கள் யோசிச்சு வெளியே சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த இடமே வரல. இந்த உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் அந்த படம் பண்ணோம். அவங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணும்போது அவங்க அதுக்கு முன்னாடி எடுத்து இந்த போர்ஷன் வந்து என்கிட்ட காமிச்சாங்க. போர்டு இது வந்து இது என்னோட முதல் படமா எனக்கு தெரியல. ரொம்ப அருமையான படம் இல்லை அவரோட பிரிட்டையை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துல அடுத்த சேர்ந்து நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த மொழிக்கு. இந்த படத்தில் ஸ்கிரீன் ஷாட் பண்ணது சுரேஷ் சார் கூட, அப்புறம் காவியா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அவங்களோட வேறு அவங்க தான் எத்தனை பேர் என்னோட போர்ஷன் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப அருமையாக பண்ணாங்க. முதல் லட்சம் ஒரு சீன் எடுத்துவாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜும் காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா ஆளாளுக்கு திங்கிறாங்க என்ன பண்ண போகிறோம் இல்லைன்னு கொஞ்சம் அந்த பயத்தோட தான் போய் நடிச்சு ரொம்ப நல்லா வருதுன்னு சொன்னாங்க. அந்த ரியோவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், சுரேஷ் மோகன் சார், சீனியர் சுரேஷ் மோகன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னோட திரும்பி பார்க்குற கதையில் அந்த மாதிரி வந்து இப்போ பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அவங்க கிடைக்கிறதுலாம் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைண்ட் சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய தெரியாது சார். எக்ஸ்ட்ராவாக பேசுங்க சார். இந்த ஏகன் நம்பர் 18, அப்புறமா விஜயன், லவ்லி, அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, சாரி ஹரி எல்லாருமே பிரமாதமாக பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா நர்மதா சார் நர்மதாசன் என்ன பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க சின்ன ஃபன் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் அதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமாவுக்கு எனக்கு வந்து பாவத்தில் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனதுன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் சார் அவங்க பாவத்தில் சார். ஆனால் சினிமாவுக்கு தலைமை மாட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது இருபது பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க. அந்த டிரைவர் ஓட்டுநர் வர சொன்னாங்க. நல்ல ஸ்கிரிப்டர் வாங்க, என்னோட கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன் அம்சம் சார் கேரளா அர்ஜுன் ஆரம்பித்து சொன்னாங்க. ஏழு போர்ஷன் ஷூட் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர் நான் பிராண்டு எனக்கு வந்து லெஃப்ட் ரைட்டிங் சார் தெரியுங்க. அவங்க நான் போய் சுத்தம் அதை தெரியாதுங்க. அந்த செட்டுக்கு அப்புறம் பாண்டியில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்கடிச்சு இன்னும் ஒவ்வொரு நேச்சரில் பண்ணியிருக்காரு. அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர். அவங்க கூட இருக்கிற எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட இருந்துச்சு எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து ஃபேமிலியோட எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.